அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய ஸ்டுடியோவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்த பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள். வணக்கம் அபிநயா. வணக்கம், வணக்கம். நலமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். அதாவது நல்லா நம்ம சேனல்ல வந்து உங்களுடைய புகைப்படத்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போய் போட்டதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல கமெண்ட் செக்ஷன்ல வாழ்த்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாரி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து இந்த காணொளிக்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லுங்க அபிநயா, திருப்பூர்ல வந்து ஒரு பள்ளி மாணவி 1வது படிக்கும் மாணவி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எப்படி நடந்தது அந்த சம்பவம்? நீங்க எப்படி கேள்விப்பட்டு நீங்க போனீங்க? அத வந்து சுருக்கமா மக்களுக்கு புரியிற மாரி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. 4 நாட்களுக்கு முன்னாடி இரவு ஒரு 8 மணி இருக்கும். அப்போ வந்து அண்ணன்கள் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. இந்த மாரி கதிரவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த மாரி ஒரு பாலியல் சீண்டல் அங்க வேலை செய்ற இந்த பாத்ரூம் கிளீனிங்லாம் பண்ற ஒரு வடமாநில பையன் வந்து பண்ணிட்டான் தங்கச்சி. நாங்க அங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரணுமா அண்ணா அப்படின்னு கேட்டேன். இல்லடா இப்ப வேண்டாம். இங்க சூழல் சரியில்ல. நம்ம மேற்கொண்டு என்னன்னு பார்த்துட்டு நான் உன்ன கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா, அந்த அன்னைக்கு மதியம் ஒரு 1 மணி வாக்குல அந்த குழந்தை டாய்லெட் போயிருக்கு. அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து டாய்லெட்டுக்கு கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரம். ரொம்ப தூரம் நடந்து போய் தான் போகணும். குழந்தைங்களோட டாய்லெட் அவ்ளோ தூரத்துல இருக்கு. அங்க போயிட்டு திரும்பி வரும்போது குழந்தை அழுதுட்டு வந்திருக்கா. அப்போ வந்து சொல்லியிருக்கா அவங்க டீச்சர் கிட்ட. இது மாரி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ, அவங்க டீச்சர் வந்து அந்த பொண்ண மிரட்டியிருக்காங்க. நீ வந்து யார்ட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த குழந்தைக்கு வந்து நேரம் ஆக ஆக கொஞ்சம் வயிற்று வலி, உடல் உபாதைகள் வந்ததுனால, அவங்க அம்மா வந்துட்டாங்க கரெக்ட்டா. அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அவங்க அம்மா கேட்க போனப்போ, "இல்லைங்க இப்ப ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. நம்ம அப்புறமா பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் போயி எங்க பக்கத்துல எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி, அவங்க அந்த அன்னைக்கு நைட்டு ஸ்கூல் முன்னாடி அவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்கு. அண்ணனுக்கு போனப்போ, "இல்ல நாங்க காம்ப்ரமைஸ் பேசிட்டோம். நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்னடா ஒரு பெத்த தகப்பன் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியலையேன்ட்டு அண்ணனுங்க வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில ம். 11 மணிக்கு எனக்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 200க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இருக்காங்க. நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அங்க போறேன். போனதுக்கப்புறம் ஆதரவு ம். குடுக்க போனவங்கள வந்து டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. அதாவது அந்த குழந்தை பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவுல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரமும் இருக்காது. அந்த 500 மீட்டருக்கும் அந்த குழந்தை தனியாவே நடந்து போயிட்டு தான் திரும்ப வர வேண்டிய சூழல் இருக்கா அந்த பள்ளியில? ஆமாங்க. இன்னும் அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொல்றது என்னன்னா, சமயங்கள்ல வந்து டாய்லெட்டுக்கே விட மாட்டாங்களாமா. ஆ அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிரும். இடையில குழந்தைங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா கூட, விடமாட்டாங்க, மிரட்டுவாங்க, போக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் போணும்னு சொல்லுவாங்கன்லாம் சொல்றாங்க. பெற்றோர்கள் நெறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல் மேல இதுக்கு முன்னாடியே 2 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைய பாத்ரூம்ல தாக்கிக்கிட்டதுல ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஓ! வருஷத்துக்கு முன்னாடி. அது இல்லாம இன்னொரு ஹராஸ்மென்ட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடண்ட்டுடைய அம்மா அட்வொகேட் அவங்களே இந்த மாரி ஒரு ஹராஸ்மென்ட் கேஸ வந்து ஹைகோர்ட்ல போட்டு அத ரிட் ஃபைல் பண்ணி அது இன்னும் போயிட்டு இருக்கு. கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. ஓ! இவ்ளோ சர்ச்சைகள் வந்து அந்த பள்ளிய சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனால தான் நீங்க வந்து போராடவும் போயிருக்கீங்க. ஆமாங்க. இது இல்ல மட்டும் எனக்கு இல்லைங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இது மட்டும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வீரபாண்டி அரசு பள்ளியில வந்து ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய அந்த அரசு ஆசிரியர் அந்த கணக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியரே வந்து இந்த மாரி பாலியல் சீண்டல் பண்ணாருன்னு ஒரு 4 மாதங்கள், 5 மாதங்கள் இருக்கும். நம்ம நேரடியா கல்வித்துறையுடைய சார்ந்த சிஇஓவே சந்திச்சு நம்ம ஒரு கடிதம் குடுத்திருக்கோம், மனு குடுத்திருக்கோம். அதுக்கும் இப்ப வரைக்கும் எந்த வித நடவடிக்கையுமே இல்ல. ஏன்னா, அப்பதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாரி எந்த ஒரு ஆசிரியர் மீது ஒரு பாலியல் தொடர்பான ஒரு புகார் வருதோ, உடனடியாக அந்த அந்த ஆசிரியருடைய கல்வி சான்றிதழ்கள் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணப்படும். அவங்க எங்கேயுமே வேலை செய்ய முடியாத மாரி பண்ணப்படும்னா, அதை குறிப்பிட்டே நம்ம வந்து மனு குடுத்திருந்தோம். அதுக்கு இப்ப வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாரி தெரியல. இப்ப இந்த இந்த கதிரவன் பள்ளி இந்த குழந்தை விஷயத்துல சிஇஓ வந்துட்டு ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்ட ரெப்ரசன்ட் பண்ற ஒரு எஜுகேஷன் ஆபிசர் வந்து
குட் டச் பேட் டச் பத்தி அங்க நின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு பெற்றோர்களுக்கு. எல்லாரும் அதுலயே ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டாங்க. ரெண்டாவது அவரு நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, நம்ம ரொம்ப நேரம் அவங்க பேசுறத கவனிச்சுட்டு இருந்தோம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றத நம்புங்க. நீங்க எல்லாரும் கலைஞ்சு போங்க, நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர் இன்னும் சொன்னாருன்னா, தகவல் தெரிந்த 15வது நிமிடம் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நானும் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நீங்க வந்திருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நேத்து மத்தியானம் 2 மணிக்கு நடந்த ஒரு விஷயம், இவ்வளவு பூதாகரமா ஆகி ஒரு 200, 300 மக்கள் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தகவல் தெரியப்படுதுன்னா, எந்த அடிப்படையில உங்கள நம்பி நாங்க கலைஞ்சு போறது? அப்போ பெற்றோர்களுக்கு நம்பிக்கை குடுக்குற மாரி ஏதோ ஒண்ணு எழுத்துப்பூர்வமா குடுங்க. ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை அஷூரன்ஸ் கேட்டிருக்கீங்க. கேட்டோம். அதுதான் அவங்களுக்கு பெரிய சிக்கலா மாறிடுச்சு. ஏன்னா, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தும், காவல்துறை சைட்ல இருந்தும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தும் அவங்க குடுக்கக்கூடிய எந்த விதமான வாய் வழியான நம்பிக்கையும் மக்கள் நம்ப வந்து தயாரா இல்ல. ஏன்னா ஏற்கனவே அங்க இது மாரி 3 பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதனால அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை போது மக்கள் அந்த கேள்வியை கேட்கறாங்க. திருப்பி அவர் சிஓ என்ன சொல்றாருன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்குல்ல இந்த பிரச்சனை. இப்பவும் கல்வி அந்த பள்ளிக்கூடம் இயங்கிக்கிட்டு தானே இருக்குன்னு பெற்றோர்கள் மேல வந்து கோவத்தை காமிக்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறைன்னு பாருங்க. இத்தனை தவறுகள் நடந்தும் ஒரு பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த விடாம இல்ல அந்த பள்ளிக்கூடம் சீராக நடக்குதான்ற ஆய்வு எதையுமே மேற்கொள்ளாம அங்க எந்த ஒரு அரசு கல்வி ஒரு அரசு பள்ளிக்கூடம் சரியாக இருந்தா மக்கள் ஏன் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை நாடி போக வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அந்த தனியார் பள்ளிகளை அவங்க நடந்தக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டை சரிபார்க்க வேண்டிய ஒரு மாவட்ட நிர்வாகி, கல்வித்துறை நிர்வாகி, ஒரு அரசாங்க ஊழியர் அவருடைய பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 7 வருஷமா நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இந்த 7 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னா இல்ல 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க போய் வெக்கமே இல்லாம அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க உங்களுடைய குழந்தைகள அப்படிங்கிற மாதிரி தானே அவர் பேசியிருக்காரு. அப்படிதானே எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியான கேள்விகள் தான் மக்களை இன்னும் கோவப்படுத்துது. இன்னும் அதிகமான ஆத்திரத்தையும் கோவத்துக்கும் அந்த பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி கோவப்படுறதுக்கும் இமோஷன் ஆகுறதுக்கும் அந்த பெற்றோர்களே அதிகாரிகளே தூண்டுறாங்க. புரியுது. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி. இதுல காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கும் வீட்ல பெண் குழந்தைகள் இருக்கும். சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட விஷயத்துக்காக ஒரு நபர் வந்து போராடி இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நபரை டார்கெட் செய்து இப்போ ஒரு ரவுடி பையன் இருப்பான், ஒரு பிக்பாட் அடிக்கிறவன் இருப்பான், திருட்டு பையன் இருப்பான். அவன வந்து நீ ரிமாண்ட் பண்றது, அவன வந்து நீ சட்டத்துக்கு ரொம்ப கராரா நடந்துக்கிறதெல்லாம் சரி. ஆனா, ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்காக போராடிய நபர ரிமாண்ட் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு காவல்துறை எடுத்த நிலைப்பாட்டுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஆளும் கட்சிகளுடைய ஏவல் துறையாதான் காலம் காலமாக நடத்தப்பட்டுட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இந்த விஷயத்துல என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறது ஒரு களத்துல அந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து நிக்கக்கூடிய ஒரு நபர் உறுதியா வந்து நேர்மைக்கும் அங்க நடக்கக்கூடிய உண்மையான சூழலுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு உறுதுணையா நிப்பாங்க அப்படிங்கிறது ஆளும் வர்க்கத்துக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். இந்த நாள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினால எந்த விதமான காவல்துறைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒரு சிக்கலோ இல்ல ஒரு பாதிப்போ வந்தது இல்ல. தம்பி அஜித் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. கஸ்டடி டெத் பண்ணப்பட்டாரு இல்லையா, அந்த தம்பியோட ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்கிறோம். அவங்க அனுமதி மறுக்கிறாங்க. நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இந்த பள்ளி கதிரவன் பள்ளியில இருந்து ஒரு 500 மீட்டர் நம்ம தள்ளி வந்தோம் அப்படின்னா ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. கேவிஆர் நகர்ல ஒரு டாஸ்மாக் கடை. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா அந்த டாஸ்மாக் கடை இயங்கிட்டு இருக்கு. 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏ கவுன்சிலர்னு எல்லாத்துக்கிட்டையுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த டாஸ்மாக் கடையை நீங்க எங்களுக்கு இடமாற்றம் பண்ணி கொடுங்க, நீங்க மூட வேண்டாம், எங்களுக்கு இந்த கடையை எங்க ஏரியால இருந்து அப்புறப்படுத்தி கொடுங்க, நாங்க இந்த கடையை விட்டுட்டு எங்க போறது. ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பெண்கள் காலையில எந்திரிச்சு வாசல் கதவை நீக்க போகும்போது வாசல்லே ஒரு ஆண்மகன் ஒட்டு துணி இல்லாம படுத்திருந்தா உங்களுடைய மனநிலையும் உங்க வீட்டு பெண்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கும்?
இதுதான் ஆண்டாண்டு காலமா 30 வருஷமா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சகிக்க முடியாம வெகுண்டெழுந்துட்டு இருக்காங்க. அப்படியே வாசல்லயே யூரின் போறாங்க, வாமிட் பண்ணி வச்சிடுறாங்க. அங்க ஒரு 100, 150 மீட்டர்ல ஒரு தனியார் குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஒரு 200 மீட்டர்ல இது கோவில் இருக்கு. கோயில்ல எல்லாம் போய் அப்படியே நியூடா படுத்துக்கிறாங்களாமா. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இதை வந்து எதிர்கொள்றது? என் பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு 8 வயசு. 8 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என் கையை பிடிச்சிட்டு சொல்லுதுங்க, அத்தை நான் காலையில பள்ளிக்கூடம் கிளம்பி போகும்போது இங்க இந்த மாமா எல்லாம் வந்து குடிச்சிட்டு என் மேல மேல வந்து விழுகுறாங்க, என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, இந்த கடையை எடுத்து கொடுத்துருவீங்களான்னு ஒரு குழந்தை, 8 வயசு குழந்தை வந்து என்னை கேக்குது. நியாயமான கோரிக்கை. நம்ம இதுக்காக வந்து அந்த கடையை வந்து இடமாற்றம் பண்ணணும்னு அறவழியில போராடுறோம், சட்ட ரீதியா போராடுறோம். இத்தனை ஆண்டுகள் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ வந்து 10க்கு 20 பேனர் 2 தடவை வச்சிருக்காரு, இந்த கடை இடமாற்றம் பண்ணி தரேன். இப்ப அங்க பிரசன்ட்ல இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் வந்து காலில் விழுந்து சத்தியம் பண்ணி, இந்த கடையை நான் இடமாற்றம் பண்ணி கொடுங்க, இந்த ஒரு தடவை என்னை நீங்க ஜெயிக்க வைங்கன்னு எல்லா மக்கள் கிட்டையும் வாக்குறுதி கொடுத்துதான் அந்த 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 வார்டுக்கு கவுன்சிலரா ஆகியிருக்காரு. இது எல்லாம் நடந்துமே 6 பஸ் வச்சுங்க, 6 பஸ் வச்சு அந்த கவுன்சிலர் ஒரு நாள் கலெக்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா அங்க உட்கார வச்சு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்காரு. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. நம்ம கட்சியை வந்து அங்க இருக்கக்கூடிய பகுதி பெண்கள் நம்மள அப்ரோச் பண்றாங்க, நம்ம அண்ணன்களை பெண்கள் கிட்ட பேசணுங்கிறதுனால என்னை கூப்பிடுறாங்க. அவங்க வைக்கக்கூடிய நியாயம் வந்து கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமா இருக்குன்றதுனால நம்ம அவங்க கூட துணை நின்று 2 தடவை கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கிறோம். முதல்ல கொடுக்கப்பட்ட மனுக்கு வந்து கலாய்வு பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ இல்ல அங்க நடந்து போகக்கூடிய பெண்களுக்கோ எந்த விதமான துன்புறுத்தலும் தொந்தரவும் இல்ல அப்படின்னு மனு வந்துருச்சு. கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்து மனு நாள் அன்னைக்கு கொடுத்து சிஎம் செல்லுக்கு போய் வந்த ரிப்ளை. இதை கொண்டு போய் மக்கள் கிட்ட காட்டினப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. எங்க கிட்ட வந்து யாருமே கேட்கல, ஏன் இவ்வளவு பொய்யான ஒரு பதில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எங்க கூட வாங்க, கலெக்டர் ஆபீஸ்க்கு எங்களை கூட்டிட்டு போங்க, நாங்க கலெக்டர் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஒரு 50 பெண்கள் திரண்டு போன வாரம் திங்கட்கிழமை நாள் மனு நாள் அன்னைக்கு ஒரு 5 பேர் மட்டும் கலெக்டரை போய் சந்திச்சு மனு கொடுத்து, ஐயா இந்த மாதிரி கலாய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இது உண்மைத்தன்மை இல்லை, நீங்க ஒரு நாள் வந்து கலாய்வு பண்ணுங்க, இவ்வளவு துன்புறுத்தல்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த கடை இடமாற்றம் பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ரெக்வஸ்டுக்காக எடுத்த நடவடிக்கை என்னன்னா அந்த கடை இடமாற்றம் பண்ணி ஆகணும்ன்ற பிரஷர். அதுக்கு முழு முதற் காரணம் நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் உங்க மேல இந்த அடக்குமுறை, ரிமாண்ட் பண்ணியே ஆகணும் அப்படி ரொம்ப பிரஷருங்க. இப்ப நம்ம வெளிப்படையாவே சொல்றாங்களே, நம்ம அண்ணன்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் கேட்கும் போது தங்கச்சியை மட்டும்னாலும் விட்டுருங்கய்யா, தம்பிங்க எவ்வளவு நீங்க 2 ரிமாண்ட் பண்ணிக்கோங்க, நாங்க பெயில் எடுத்துக்கிறோம், எங்க தங்கச்சியை ரிமாண்ட் பண்ண சொல்லிதாங்க எங்களுக்கு பிரஷரே வருது, நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்களா. எனக்கு வந்து என்னன்னா உங்ககிட்ட உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம், சமூக ஊடகங்கள்ல உங்களுடைய கைதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து கண்டனங்கள்லாம் பதிவாகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்றேன். அதாவது நிறைய பேர் வந்து ஒரு 3 எழுத்து கட்சியில இருக்காங்க, இருந்து இன்ஸ்டாகிராம் மூலமா ஃபெமிலியர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 எழுத்து கட்சிக்குள்ள போயிட்டு அப்புறம் அந்த கட்சியவே இவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி சமூக ஊடகங்கள்ல தன்னை வந்து போராளி போல காட்டிக்கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய அரசியல் தளத்துல இன்னைக்கு வந்து அப்படித்தான் இருக்கு அரசியல் தளம். அதுல உண்மையான போராளியாக இருந்து கிட்டத்தட்ட ரிமாண்ட் வரைக்கும் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உங்களை டெஸ்ட் எல்லாம் எடுத்து நீங்க வாட்ச் எல்லாம் கிளட்டி கொடுத்து போட்டிருக்கிற நகையில இருந்து எல்லாத்தையும் கிளட்டி கொடுத்துட்டு நம்ம உண்மையிலே ரிமாண்ட் ஆகி உள்ள ஜெயிலுக்கு தான் போறோம், ஏன்னா உங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெண் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு அந்த நெறியாளரும் உங்ககிட்ட கேட்டிருந்தாரு, அந்த ஊடகத்துல இருந்து கேட்டாரு, எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இவ்வளவு தைரியம் அப்படிங்கிற கேள்வியை நானும் கேட்கிறேன். நீங்க அங்க சொல்ல பதில் இல்லாம இங்க வேற பதிலா சொன்னீங்கன்னா இது நிறைய அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இல்ல இது என்னன்னா தைரியம் துணிச்சலுங்கிறது நான் அதை காண சொன்னதுதான். தமிழர்களுக்கு உண்மையான தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய எல்லாருக்கும் இந்த தைரியமும் துணிச்சலும் ஒரு உயிர் சும்மா ஒரு நெல் பயிர் வாழ்னதை பார்த்தே நம்ம கண் கலங்கி இருக்கோம். பாரதி சொன்ன மாதிரி இந்த ஜெகத்துல ஒரு உயிருக்கு உணவில்லைன்னா இந்த ஜெகத்தையே அழிச்சிருவோம்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பரை. ஒரு குழந்தை நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அந்த உணர்வு தான். நீங்க சொன்னீங்களா அந்த 3 எழுத்து கட்சி, அந்த 3 எழுத்து கட்சி இது கட்டப்பள்ளத்துக்குன்னே ஒரு 3 எழுத்து கட்சி இருக்குல்ல, அதுதான் அங்க லீட் பண்ணதே.
பெற்றோர்கள் ஒரு 20 பேர் காலையில 20, 30 பேர் சேர்றத பார்த்துட்டு இவங்க கிளம்பி போய் ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. 10 பேர் வந்து மேனேஜ்மெண்ட் பக்கம், 20 பேர் 20 பெண்கள் பூரா பெற்றோர்கள் பக்கம். கைதாக போறோம்னு தெரிஞ்சோடனே கிளம்பிட்டு வந்து என்கிட்ட, தங்கச்சி நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, இது வேற மாதிரி போகுது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு. யோ யார் நீ வந்து என்ன கிளம்ப சொல்ற அப்படிங்கிற மாதிரி. அது ஏன்னா கைலா போறோன்னே தெரிஞ்சு ஓடுறாங்க. ஆனா நம்ம போய் நின்னது அந்த ஒரு குழந்தை இல்ல, இது உணர்வு. ஆனா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன ஆயிரும்? நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நடக்காம இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம போராடினாதான் ஒருவேளை ஏதோ ஒண்ணு மாறுச்சுன்னா அப்படின்னு அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு இந்த தைரியத்தை கொடுக்குது. 2வது நேர்மை, உண்மை. நம்ம தப்பான விஷயத்துக்கு போய் நிக்கல, கொலை பண்ணாமா, கொள்ளையடிச்சோமா, என்ன பண்ணி போட்டோம் நம்ம பண்ணின அப்பாவோட கடைக்கு தடுத்து நிறுத்தறதுக்கான வேலையை செஞ்சதுனால கோவப்பட்டுட்டாங்க. அது நம்ம பொருட்படுத்திக்க போறது இல்ல. நமக்கு தேவை அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா வாழணும். நம்ம எடுத்து வைக்கிறது வந்து அரசியல் கிடையாது, வாழ்வியல். அவங்க வந்து ஒரு பிழைப்புவாத அரசியல் பண்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்கான வாழ்வியலை சரி போராடிட்டு இருக்கோம் போது அந்த தைரியம் துணிச்சல்லாம் தன்னை போல வருது. 2வது நம்ம அப்படியே கேட்கிறோம்ல, பாக்குறோம், கேட்கிறோம். இந்த எல்லா சூழலையும் நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்ப வந்து பெற்றோர்களுக்கு வந்து அந்த துணிச்சலோ இல்ல இந்த விழிப்புணர்வோ இல்ல. இன்னைக்கு நமக்கு ஒரு கட்டாய தேவை இருக்கு. இங்க நம்ம நின்னு போராடலன்னா நம்ம பிள்ளைங்க இங்க வாழவே முடியாதுன்ற ஒரு சூழல். இன்னைக்கு பாருங்க, வடமாநில எத்தனை வடமாநிலத்தவர்களை வந்து தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல இணைக்கிறாங்கன்னு. வாழவே கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அண்ணன் வந்து அறிக்கை கூட விட்டிருந்தாரு. அது வந்து சார்ந்த காணொளிகளை தான் நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் போட்டுட்டு வர்றாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்டதுக்கு காரணமாக அமைந்த நபர் கூட ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்ற செய்திகள் கூட வருது. ஆமாங்க, ஆதிக்கங்க. நீங்க திருப்பூருக்குள்ள வந்துட்டீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடா, பீகாரா, உத்தரப்பிரதேசான்னு தெரியாது. அத்தனை பேரு நம்ம ஆளுங்கெல்லாம் அங்கங்கதான் தலை தெரியும். ஒரு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறிட்டு நீங்க போங்க, அதுல எத்தனை வடமாநிலத்தவர்கள் இருக்காங்க, எத்தனை தமிழர்கள் இருக்கான்னு எண்ணி பாத்திரலாம். தமிழர்களை விரலுட்டு எண்ணிடலாம். ரொம்ப எங்களுக்கு எல்லாம் சொந்த ஊரு தான், இது எங்க சொந்த ஊரு தான், இங்கேதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கே பயமா இருக்கு, எப்படிதான் இந்த ஊர்ல இருக்க போறோம் அப்படின்னு. அடிச்சு அவனெல்லாம் நம்மள அடிச்சு துரத்திடுவானுங்க. அத்தனை நாட்கள் இருக்காங்க இங்க. இப்ப அந்த கைதான நபர், அந்த நபரை கைது செய்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு. உண்மையிலேயே வந்து அந்த நபரை தான் கைது பண்ணாங்களா, இல்ல சரியான நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்குன்னு நம்புறீங்களா நீங்க இந்த பெண் குழந்தை விஷயத்துல? நம்பிக்கை வந்து 1% கூட இல்ல. ஏன்னு கேளுங்க, பெற்றோர்கள் கூட நம்ம நின்னதுக்கான ஒரு இதுதான். அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொல்றாங்க, அதாவது அந்த குழந்தை போய் எந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுச்சுன்றது பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட அந்த ஆசிரியரை கூட்டு வந்து காமிங்கன்னு சொன்னப்போ வேற ஒரு ஆசிரியை கூட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அப்ப அங்க பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆசிரியர்கிட்டதான் என் குழந்தை வந்து சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட நீங்க வேற ஆசிரியரை மாத்தி காமிக்கிறீங்கன்னா, உண்மையாலுமே நீங்க அந்த பாலியல் சீண்டல்ல ஆளாக்கப்பட்ட அந்த பையனை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் இருக்கீங்கன்னா நாங்க எப்படி நம்புறதுங்கள? எங்களுக்கு நீங்க ஆதாரத்தை காமிங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது ஒரு போட்டோ எடுத்திருப்பீங்க, ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்களா, அதை காமிங்க. எதுக்குமே மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை 12:30 மணி வரைக்கும் அந்த 3 எழுத்து கட்சி தான் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. மக்களோ பெற்றோர்களோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு 200, 300 பெற்றோர்கள் நின்னுட்டு கதறிட்டு இருக்காங்க. இவங்களே மாத்தி இல்ல யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் அப்படிங்கிறது தொற்றிக்கும்ல. ஏன்னா ஒரு 1வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அத வந்து ஒரு வடமாநிலத்த இளைஞர் இப்படி பண்ணிட்டான்னா, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுங்கிற பதட்டத்திலயும், பயத்திலயும் பெற்றோர்கள் வந்து ஆட்டு மந்த கூட்டம் மாரி வந்து போராட்டம் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. அந்த போராட்டத்த நீர்த்து போக செய்யறதுக்கு, ஏன்னா இவ்ளோ பேர் போராடி இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, இவ்ளோ பேர் போராடி இருக்காங்க, இவ்ளோ போராட்டம் நடந்திருக்கு. ஆனா கடைசியாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அபிநயாவை ஏன் இவ்ளோ குறி வைக்கணும் காவல்துறை? அங்கதான் நமக்கு வந்து கேள்வி வருது. ஒருவேளை வேட்பாளராக இருக்கிறதுனாலயா, இல்ல நீங்க வந்து தலைமை அந்த ஒருங்கிணைப்பாளராக வந்து நீங்க இத நியமிச்சதுனாலயா? என்ன காரணம் வந்து உங்கள குறி வச்சதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் நம்ம வந்து பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாரு, திமுக சாதியை ஒழிச்சிருச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல, அதெல்லாம் அப்பட்டமான பொய். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறது எவ்வளவு குறைச்சலா இருக்கு. நீ இருந்துட்டு போ, ஆனா ஆக்டிவா இருக்காத. நான் உள்ளாட்சி தேர்தல்ல நின்னப்போ
வந்த அப்பவே வந்த பயம்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழர் கட்சி தானே உள்ளாட்சி தேர்தல்ல நிக்குது, உள்ளூர் எத்தனை ஓட்டு வாங்கிருன்னு பாத்துருவோம். 740 பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல், முதல் உள்ளாட்சி தேர்தல்ல நான் யாருன்னு கூட தெரியாது. அவ்வளவு எதிர்ப்புகளை தாண்டி அத்தனை மக்கள் நமக்கு செல்வாக்கு இருக்கு. மக்கள் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் தேடுறாங்க. உண்மை, நேர்மை, நியாயத்து பக்கத்துல வர்றாங்கன்ற பயம். ஒரு மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரா அறிவிச்ச உடனேயுமே எல்லா கட்சியில இருந்தும் அழைப்பு வருது. நம்ம அதெல்லாம் நிராகரிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க கட்சியை விட்டு வரமாட்டாங்க. ரொம்ப ஆழமா தான் இதுல உள்ளார்வ இதாதான் இருக்காங்க. சாதி பற்றெல்லாம் அவங்களுக்கு இல்ல, இனப்பற்றுதான் இருக்கு, மொழி பற்றுதான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அண்ணன் வந்து வேட்பாளரா அறிவிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல, அது வேற விஷயம். வேட்பாளரா அறிவிச்சு வேலையை ஆரம்பி மகளேன்ட்டாரு. நான் ஒரே ஒரு நாள் தான் பரப்புரைக்கு போனேன். ஒரு நாள் பரப்புரைக்கு போனது இது ரிமாண்ட் பண்ற அளவுக்கு போறாங்க. 8 மாசம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கே அவங்க நினைச்சா ரொம்ப பரிதாபமாவும் பாவமாவும் இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து வேட்பாளராக உங்களுக்கு வந்து அனைத்து தகுதிகளுமே இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா நீங்க களப்பணியாற்றுறீங்க, களத்துல நிக்கிறீங்க, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு 1வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஆதரவாக நிக்கிறீங்க. ஒரு டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாதுன்னு எதிர்த்து போராடுறீங்க. ஸோ இப்படிப்பட்ட பெண்கள், உங்களை போன்ற பெண்கள் வந்து களத்துல நிக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாவும், மனநிறைவாவும் இருக்கு. இப்போ திருப்பூர்ல வந்து இந்த வடமாநிலத்தவர்களுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப இதெல்லாம் தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரியான குற்றங்கள் நடைபெறாம இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு. நம்ம வந்து இது சுதந்திர இந்தியான்றதுனால நம்ம யாரையும் இங்க வராத, அங்க போகாதேன்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டே இருக்காங்க. என்னன்னா, இன்னர் லைன் பர்மிட் அது வந்து அதை உறுதிப்படுத்தணும். அது வந்து உண்மையாலுமே இந்த அரசாங்கங்கள் வந்து உண்மையாலுமே மக்களுக்காக தான் நாங்க இத்தனை ஆண்டு காலமா களத்துல நிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அரசாங்கங்கள் நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால மட்டுமே என்னைய வந்து அடக்கி ஒடுக்க பார்க்கக்கூடிய இந்த சாதி அமைப்புகள், சாதிய கட்சிகள், மதவாத கட்சிகள் கொஞ்சம் நாளும் மக்களை பத்தி கவலைப்படணும். சாதியையும் மதத்தை பத்தியுமே கவலைப்படக்கூடியவங்க கொஞ்சம் மக்களை பத்தியும் கவலைப்படணும். இங்க எவ்வளவு நெருக்கடிகள் இருந்துட்டு இருக்கு. இன்னர்லைன் பர்மிட் எடுக்கிறதுனால என்ன சிரமம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? யார் வர்றாங்க, யார் போறாங்க கண்காணிக்க? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தானே கண்காணிக்க போறீங்க. அவன் எதுக்கு வர்றான், ஏன் வர்றான், யார் வர்றான் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சிக்கல்? அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய திட்டத்திற்கு வந்து அது வந்து பாலாக்குற மாதிரி ஆயிடாது. அப்ப ஒரு பாஜகவுடைய திட்டம் அதை வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி வடமாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை கிடைக்க போகுது. இது பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம். இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையத்தை வந்து ஒரு கைப்பாவையாக பயன்படுத்திய பாஜக வந்து இப்படி ஒரு விஷயத்த செய்யுது. பாஜகவுக்கு பி டீமாக இருக்கக்கூடிய திமுக வந்து இதை எப்படி செய்யும்? அதை எப்படி இன்னர் லைன் பெர்மிட்டை கொடுக்கும்? ஸோ அவங்களே வந்து ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டை வச்சு அவங்க ஓட்டர் ஐடியும் வாங்கிடுறாங்க. இப்போ வாக்களிக்கக்கூடிய இடத்துக்கும் வந்துடுறாங்க. இதுல வந்து மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, இப்ப எவனுமே டிஎம்கேக்கும் வாக்களிக்க போறது இல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு போட மாட்டான் அவன் வட மாநிலத்தை. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா டிஎம்கேக்கும் போட மாட்டான். அவன் போட போறது பிஜேபிக்கு தான். அப்ப அவங்கதான் வந்து அவங்களுடைய முதலாளிக்கு வந்து விசுவாசத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அது மாதிரி வந்து நான் உங்ககிட்ட ஒரு இறுதி கேள்வியா கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு கேள்வி ஒண்ணு. அதுக்கு நீங்க வந்து தாராளமா நேரம் எடுத்து பதில் சொல்லலாம். ஜட்ஜு வந்து இதுக்கப்புறம் உங்க மேல எந்த குற்ற வழக்கும் பதிவு பண்ணக்கூடாது. என்னுடைய சொந்த ஜாமீன்ல உங்களை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க 3 பேரும் இப்போ வந்து டெய்லி தினமும் போய் கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து போடணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ஒரு விதமான நெருக்கடி. இதுக்கப்புறம் வழக்கு வந்துச்சுன்னா நான் வந்து ஜாமீன்லாம் கொடுக்க மாட்டேன். ரிமாண்ட் தான் 15 நாள் உள்ளதான் போய் இருக்கணும். அப்படின்ற மாதிரியான ஒரு மறைமுக ஒரு அழுத்தமா தான் நான் பாக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது? ஐயோ ரிமாண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பின்வாங்க போறீங்களா? இல்ல புலி வந்து இன்னும் 2 வேற 8 கால் பாய்ச்சல்ல முன்னாடி போதா? என்ன பண்ண போறீங்க? இது இல்ல ரிமாண்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு 12 மணிக்கே தெரிஞ்சிருச்சு. நான் அதனாலதான் பெற்றோர்கள் கிட்ட சொன்னேன். இவங்க கண்டிப்பா நம்மள கைதுதான் பண்ணுவாங்க. அதனால கைது பண்றதுக்கு முன்னாடி வாய் வார்த்தையா சொன்னதை எழுத்துப்பூர்வமா எழுதி கேளுங்க அப்படின்றதுதான் நான் பெற்றோர்கள் கிட்ட வச்ச கோரிக்கை. போகணும்னு நினைச்சா அப்பவே போயிருப்போம்ல. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த களத்துக்கு வந்திருக்கோம்.
ஏன்னா அண்ணன் சொல்றதுதான், இந்த தலைமுறை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு இனி ஒரு பெரும் வாய்ப்பு அமையவே அமையாது. அண்ணன் சொல்ற மாதிரி வானத்துல இருந்து எந்த தேவ தூதர்களும் வந்து வரப்போறதே கிடையாது. ரிமாண்ட நினைச்சு நான் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தோம். நேத்து போய் முழுமையா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து இருந்து ஜட்ஜ் அம்மா வந்து இங்க போயிட்டாங்க. டெத் டிக்ளரேஷன் ஒரு மரண வாக்குமூலம் வாங்க போயிட்டாங்க. நேத்து 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து எந்திரிச்சு தான் வந்தோம். இன்னைக்கும் முடியும் போது மணி 7 ஆயிருச்சு. இதுக்கு ரிமாண்டே பண்ணிருக்கலாமாட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ரிமாண்டுக்கே பயப்பட போறது இல்ல. அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த வேண்டாத புள்ளைய பெத்துட்டு டைனோசர்னு பேர் வச்சான்ற மாதிரி நம்மளை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேலை பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கு பயந்துட்டு நம்ம களத்துக்கு போறதோ, இப்ப நான் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன். நமக்கு நேத்து பரப்புரைக்கு நாங்க திட்டமிடல் பண்ணியிருந்தோம் வெள்ளிக்கிழமை. நேத்து ஃபுல்லா அங்க வந்து அண்ணனுக்கு இருக்க மாதிரி ஆயிருச்சு. இன்னைக்கும் பரப்புரை திட்டமிட்டு இருந்தோம். இன்னையோட பரப்புரையும் வந்து போயிருச்சு. இப்ப நாளைக்கு நம்ம தீரன் சின்னமலை தாத்தா நிகழ்வுக்கு நம்ம அங்க ஓடாநிலை போனோம். நாளைக்கும் போயிரும். பரப்புரை 3 நாட்கள் இதனால பாலா போயிருச்சு. நான் ரிமாண்ட் பண்ணியிருந்தா கூட அண்ணனுக்கு நான் இல்லாம கூட பரப்புரை போயிருப்பாங்க. என்னைய வெளியே விட்டுட்டு அண்ணனையும் வேலை செய்ய விடாம என்னையும் வேலை செய்ய விடாம எனக்கு இல்ல ரிமாண்ட் பண்ணியிருந்தா எதுக்கு பரப்புற? ஒட்டுமொத்த சேனல் மீடியா எல்லாம் உங்களை பத்தி தான் பேசியிருக்கோம். அண்ணனும் குரல் கொடுத்திருப்பாரு. நாங்களும் வீடியோ போட்டு பேசியிருப்போம். நீங்க வந்து போட்டி போடாமே பரப்புரைக்கு போகாமே நீங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமே. அப்படி ஒரு தவற வந்து அவங்க பண்ணல. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா ரிமாண்ட்னு ஒண்ணு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவுல நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருப்பீங்கன்றதுதான். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா தோழி? இப்போ ஓகேவா? இப்ப கேக்குதுங்க. சரி சரி. அதான் அவங்க ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பெரிய தவறு இழைச்சிருப்பாங்கன்னு சொல்றேன். இன்னும் பெரிய அளவுல போய் மக்கள்கிட்ட சேர்ந்திருப்பீங்க நீங்க. அப்படி ஒரு தவறு அவங்க செய்யல. ஆமா. ஒரு 100ல இருந்து 120 பேர் பக்கம் கூடிட்டாங்க. 6 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள ஒரு 100, 120 பேருக்கு மேல அரசு மருத்துவமனையில கொஞ்சம் பேரு, கோர்ட்டுல கொஞ்சம் பேரு அப்படின்னு. இவங்க கோர்ட்டு கூட்டிட்டு போனா அங்க சிக்கலாயிரும்னு வண்டியை எடுத்து ஜிஹெச்ல நிக்கிறாங்க. அங்கேயும் கூட்டமா நிக்குது. கூட்டத்தை கலைக்கிறதுக்காக வண்டியை எடுத்து கோர்ட்டு கிட்ட ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து ஜிஹெச்ல நிறுத்திட்டாங்க. அண்ணனுகள்லாம் கோர்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னு அங்க போக திரும்ப இங்க வர்ற கூட்டத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அது எங்க நகர கூட இல்ல, ஒரு இன்ச்சு கூட நகரல. எல்லாம் போயிட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்ட்டாங்கன்னு அங்க கூட்டிட்டு போறாங்க. அது என்ன சொல்றது, இது என்னமோ இதெல்லாம் பண்ணுனா வந்து அப்படியே பயந்துருவாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து பயந்துருவாங்க. அவங்க வழக்கழிச்சா எல்லாம் போல. ஏன்னா நமக்கு யாரும் பணம் கொடுக்கல. எல்லாம் அவங்கவுங்க சொந்த கை காசை போட்டுட்டு பொருளாதாரத்தை விட்டுட்டு தான் நம்ம கட்சிக்கு வராங்க. 3 நாள் ஆயிடுச்சு. இன்னையோட 3 நாள் ஆயிடுச்சு எல்லாரோடைய பொழப்பும் போய். ஆனாலும் ஒரு சின்ன சோர்வு கூட கிடையாது. ஒரு தங்கச்சி 3 நாள் தானே பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு அவ்வளவு மன வருத்தமா இருக்கு. 3 நாள் தானே பாத்துக்குவோம், சம்பாதிச்சு காசு எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம எதிர்த்து நின்னுதான் ஆகணும். அன்னைக்கு நாங்க இந்த காவல்துறையோட பயந்துட்டு எந்திரிச்சு போயிருந்தோம்னா மனசாட்சியே உறுத்தி இருக்கும் எங்களுக்கு. கைது பண்ணி எங்களை மண்டபத்துக்கு கூட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதி. கடைசி வரைக்கும் நேர்மைக்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கூடயும் நம்ம நின்னோன்ற ஒரு மன திருப்தி தான் இப்ப வரைக்கும் இருக்கோ ஒழிய இவங்க பண்ற ஷோ எல்லாம் நமக்கு தெரியும்ல, பயம்படுத்திட்டாங்களாம். ஆனா நான் பயந்துட்டப்பா உடுங்கப்பானா நம்ப மாட்டேறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம், மக்களுக்கும் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் நடத்துற இடத்துல கட்சி கொடிய சுருட்டி பேண்ட்டுக்குள்ள சொருகிட்டு போறவங்க, அதுக்கப்புறம் வந்து கட்சி கொடி கட்டின அந்த கம்பத்தை கொண்டு போய் எடைக்கு போடுறவங்க எங்களுக்கு மத்தியில நீங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகளை நம்பி போட்டிருக்கிற செயின்ல இருந்து தாலியில இருந்து எல்லாத்தையும் கிளட்டி கொடுத்தேன் என் தம்பிங்க கிட்ட அப்படின்னு நீங்க சொன்ன அந்த பாண்டிங் வந்து எனக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பு வந்து உண்மையிலே ரொம்ப கேட்கறதுக்கும் நீங்க சொல்லும் போது உண்மையிலே அவ்வளவு உண்மையாக இருந்தது. அது நீங்க உண்மையான தம்பிகளா நினைக்கிறீங்க, கூட இருக்கவங்களா அண்ணன்மார்களா நினைக்கிறீங்க. நீங்க வந்து திருப்பூர் வடக்கு தொகுதியில வேற எல்லாரும் என்னை அப்படிதான் பாக்குறாங்க. என்னை அப்படிதான் பாக்குறாங்க.
நான் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜிஹெச் போய் இறங்கி அதுக்கப்புறம் இல்ல ஜிஹெச் போய் இறங்கும் போதே நான் என் தாலிங்க எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டேன். திரும்பி வரும்போது என் கையில இருந்தது வாட்ச் மட்டும்தான், அதையும் கழட்டி கொடுக்கான்னு வாங்கிட்டாங்க. எங்க அக்கா மட்டும் நீ கூட்டிட்டு போய், எங்க அக்கா இருந்து ஒரு பொருள் கூட கூடாதுன்னு. அதனால அவங்க என்னை அப்படி நினைக்கிறாங்க. ஆழமா எங்கூட 3 நாள் போல பொருளாதாரத்தை விட்டுட்டு அட அண்ணனுக்கு வர்றது பரவாயில்ல, அண்ணனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணிங்க அம்மாக்கள் எல்லாருமே விடுறாங்கல்ல. இது எந்த கட்சியில சாத்தியப்படும்? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு எந்த பொருளாதார செலவு எதுவுமே நானும் கொடுக்கல. இப்ப வரைக்கும் எனக்கு டீ சோறு எல்லாம் எங்க அண்ணனுக்கு தான் 3 நாளா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கொடுக்குறேன்னு சொன்னா கூட வேண்டான்ட்டாங்க. இப்ப கட்சி வக்கீல் தான், நம்ம வழக்கறிஞர் பாசறை தான். சாயந்தரம் அவ்வளவு போராட்டம் அண்ணன் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிக்கோங்க 2-3 நாள் இதுக்காக முடியவே முடியாது. இப்ப கொடுத்தது நாங்க ஜிபே பண்ண பணத்தை கூட திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன் இப்படி சங்கடம் பண்றீங்க அப்படின்னு. இது எந்த கட்சியுமே கிடைக்காது. கட்சி உருவானாலும் இது நடக்காது. இது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அதிசயம் தான். அவர் உருவாக்கின இந்த ஒரு படை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியம் தான். இது எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நிகழ்வா இருந்தது. ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சு அண்ணன் சீமான் அவர்களை பற்றி, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேச ஆரம்பிச்சு இது வந்து என்னுடைய முதல் நேர்காணல். அதாவது உங்களோட தான் நான் வந்து முதல் ஒரு நேர்காணல் பண்ணி ஒரு காணொளி வந்து போடுறேன். அதனால வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. கண்டிப்பாக நீங்க வந்து திருப்பூர் வடக்கு தொகுதியில மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் வாழ்த்துறேன். அப்புறம் தொடர்ந்து போராடுங்க. எதுக்காகவும் பயந்து களப்பணியாற்றதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட அந்த 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொளி வாயிலாக வலியுறுத்துவோம். நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னா சொல்லலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். ஒண்ணும் கிடையாதுங்க பாருங்க. அதாவது தன்னிலை உணர்ந்தாதான் ஒரு மனிதன் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதிகளும் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு போதையிலேயே வந்து நம்மளை வச்சுக்கிட்டாங்க. திரை கவர்ச்சி, பண கவர்ச்சி, ஒரு வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இப்படியே வந்து என் மக்களை ஏமாற்றி இந்த நிலைக்கு ஒரு வாழவே முடியாத ஒரு சூழல்ல என் மக்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. 16 ஆண்டு காலமாக எந்தவித சமரசமும் இல்லாம இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு வாய்ப்பு கொடுப்போம், அன்னைக்கு புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு வாய்ப்பு கொடுப்போங்கிறது இல்ல. இதே மாதிரிதான் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க மக்கள் தயாராயிட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல கமலஹாசன் ஐயானால. இப்ப வந்து விஜய் அவர்கள் அடுத்த படத்துக்கான கதையவே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா 16 ஆண்டு காலமாக தொடர் சிறைகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, எத்தனை இந்த 2026 தேர்தல் எவ்வளவு கடினமான ஒரு தேர்தலா இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நினைச்சு ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சாருன்னா, ஒரு கூட்டணின்னு போயிட்டாருன்னா, இதே வாடகை வாய்கள், இதே அரசியல்வாதிகள் சீமான் அண்ணன் இவ்வளவு கேவலமானவர், அது இதுன்னு பாலியல் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய இதே வாடகை வாய்கள் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு மாபெரும் மகானாக பார்க்கும். எங்க சீமான் அண்ணன் மாதிரி ஒரு நல்லவர் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லைன்னு இதே வாடகை வாய்கள் பேசும். அதனால இவங்களெல்லாம் புறந்தள்ளி வச்சுட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. 16 ஆண்டு காலமாக நாங்கள் யாருக்காக போராடி கொண்டிருக்கிறோம்? அரசு, ஒரு அதிகாரம் எதுவுமே இல்ல, பொருளாதார வலிமை எதுவுமே கிடையாது. அவ்வளவு அடக்குமுறையும் தாண்டி இந்த மக்கள் கூட நிக்கிறோம் அப்படின்னா யாருக்காக? உங்களுக்காக மட்டும்தான். இன்னைக்கு நம்ம இருக்கோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த 60 ஆண்டு காலம் நம் பிள்ளைகள் இந்த பூமியில வாழணும். அண்ணன் சொல்றது 1000 சாமி இருக்கலாம், ஆனா வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. அந்த பூமியை காப்பாற்றணும்னா இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன், இந்த மண்ணை ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும். அதனால சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சியை இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறேன். நான் இதுக்கு மேல உங்களுக்கு நாங்க என்ன பண்ணனா நீங்க எங்களை நம்புவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. அருமை. அந்த ஒரு தகுதியான வேட்பாளர்கிட்ட பேசின ஒரு மன நிறைவோட இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்துக்கிறேன். வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு கேள்விகளுக்கும் நிதானமா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நேர்காணல் எடுத்ததுக்கு வாய்ஸ் ஆஃப் சேயோன் வலையொலியுடைய
நிறுவனர் உங்களுக்கும் இதை பார்த்து இனி பார்க்க போற என்னுடைய நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் உலக தமிழர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் புரட்சி வாழ்த்துக்களும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நமது ஆட்சி அதை சொல்லும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர். நன்றி.